என்னோடய குட்டி பொண்ணு பர்த்டேக்காக நானே செஞ்ச ரசமலாய் கேக்கு. எக்லெஸ் கேக்கு தான் இது ஃபுல்லாமேவும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரசமலாய் செஞ்சதை ஃபுல்லாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நம்ம அடுத்த வீடியோ அதை பண்ணலாம். நான் இதுக்கு மொத்தமாக 1 லிட்டர் பால் எடுத்தேன். நான் ஃபஸ்ட்டே ரபடி எல்லாம் செஞ்சு வச்சிட்டேன். இப்போ ரசகுல்லா தான் செஞ்சிட்ருக்கிறேன். ரசகுல்லாவுக்கு 1/2 லிட்டர் பாலும் ரபடிக்கு ஒரு 1/2 லிட்டர் பாலும் எடுத்துக்கிட்டேன். என்னடா குட்டி தோசை மாதிரி இருக்கேன்னு பார்க்காதீங்க. நான் யூடியூப்பில் ரசமலாய் கேக் டெக்கரேஷன்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஷேப்பில் தான் செஞ்சுருந்தாங்க. அதனால தான் நானும் இதே மாதிரி செஞ்சுட்டேன். ஜீனி பாகுலேருந்து பிழிஞ்சு எடுத்த ரசகுல்லாவெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எந்த கண்டெய்னரில் ரசமலாய் செய்ய போகிறோமோ அந்த கண்டெய்னர் எடுத்து ரசகுல்லாவெல்லாம் ஒன்றா அடுக்கி வச்சுக்கலாம். ஒன்று பெருசு ஒன்று சிறுசுமாக இருக்குது. கேக்குக்கு தான் நான் டெக்கரேஷனுக்கு மட்டும் ஈவனாக இருக்கிற ஒரு 4-5 பீஸை மட்டும் எடுத்து வச்சுட்டேன் தனியாக. செஞ்சு வச்ச ரபடியை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 3 hours ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு 2 பீஸை தனியாக எடுத்து போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. செம்மையாக வந்துருந்துச்சு. நான் இதில் பாதாம் அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் எதுவுமே நான் இதில் சேர்க்கலை. ஃபுட் கலர் கூட சேர்க்கலை. ஃபுட் கலருக்கு பதிலாக குங்குமப்பூ மட்டும்தான் சேர்த்துருந்தேன். விப்பிங் க்ரீம் 1 கப் மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கேக்கை அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்கிட்ட கேக் பேஸு அப்புறம் பேலன் நைஃபு எதுவுமே என்கிட்ட கிடையாது. சும்மா வீட்டில் இருந்த எல்லா திங்ஸும் வச்சு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கேக் பேஸ்க்கு பதிலாக ஒரு ஈயத்தட்டை நல்லா கவுத்தி எடுத்துக்கலாம். அதில் விப்பிங் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே கேக்கை ஸ்பாஞ்சை வச்சுக்கலாம். அதில் நம்ம ஜீனி பாகு சேர்க்காமல் இப்போ நம்ம ரபடியை வச்சு நம்ம அதில் சோக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே பீட் பண்ணி வச்ச விப்பிங் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா நிறையவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ரசமலாயை ஒரு 2-3 பீஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா பிச்சு போட்டுக்கலாம். பிச்சு போட்டு அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் கேக்கை வச்சுக்கலாம். நான் இதில் மொத்தம் 3 லேயர் ஆட் பண்ணேன். மூணு லேயருக்குமே இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் போல் மட்டும் விப்பிங் க்ரீமை எடுத்து கேக்கை சுற்றி அப்ளை பண்ணி க்ரம் கோட் கொடுத்து ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். க்ரம் கோட் கொடுத்தது, மெயின் கோட் கொடுத்தது, டெக்கரேஷன் பண்ணது எதுவுமே என்னால் ஷூட் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஷூட் பண்ண எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணுறேன். கடையில் வாங்கி பர்த்டே கொண்டாடினா கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்குமா என்னன்னு தெரில. நம்மளே செஞ்சு நம்ம குட்டி பாப்பா கொடுக்குறதுல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பேலட் நைஃப்க்கு பதிலாக நான் ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்கேல் தான் எடுத்துட்டேன். அப்புறம் கோட் பண்ணுறதுக்காக சீட்டுக்கட்டில் உள்ள ஒரு கார்டு மட்டும் எடுத்து கோட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணேன். அப்புறம் நான் கேக்குக்கு டெக்கரேஷன் பண்ண அந்த பட்டர்ஃப்ளைலாம் நான் எடிபிள் தான், சாப்பிடக்கூடியது இல்லை. கேக்கை சுற்றி நம்ம துருவி வச்ச பாதாமெல்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக நம்ம குட்டி பொண்ணுக்கும் கேக் கட் பண்ண போகிறோம். மற்ற நேரம்லாம் ஃபேஸெல்லாம் அழகழகாக வச்சு காமிப்பா. ஃபோட்டோ எடுக்கும்போது தான் இப்படி பண்ணிகிட்டு இருப்பா விளையாட்டுத்தனமாக. ஒரு ஃபோட்டோ கூட நேராகவே நிற்க மாட்டா. இப்போ அவங்களோட தாத்தா பாட்டி கூட உட்காந்து கேக் கட் பண்ண போகிறாங்க. எல்லாருமே கேக் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீயா பண்ணன்ற அளவுக்கு இருந்துச்சு. அவங்கள ஏன் சொல்லணும், எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. நம்மளாம் இப்படிலாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் பக்கத்து வீட்டு ஆண்டி சுற்றி இந்த குட்டீஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் கொடுத்தாச்சு. அவங்களும் குட்டி பாக்கு கேக் கூட்டி விட்டுடுறாங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் கொண்டாடினோம். மேக்ஸிமம் யாரையும் கூப்பிடல.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.